எனக்கு இந்த மாதிரி அரசியல்லாம் அவ்வளோக்கும் ஃபர்ஸ்ட்லாம் தெரியாது மேம். ஆனால் இப்போ இப்போ விஜய்க்கு ஓட்டு போடுறோம், டிவிக்கே. இதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டப்போ எனக்கு யாருக்கு போகிறதுனே தெரியல. நான் படி ஏதோ ஒரு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டேன். ஆனால் செகண்ட் இப்போ நம்ம போடுறதே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க டிவிக்கே போடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரவங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி லேப்டாப்லாம் இஷ்யூ பண்றாங்க. ஓகே தங்கச்சி, ரொம்ப அவங்க ஃபரிதா அவங்க ரொம்ப அழகா நிறைய விஷயம் சொன்னாங்க. இப்ப கடந்த முறை ஓட்டு போடும்போது எனக்கு புரிதலே இல்லை, நான் யாருக்கு கூட என்கிட்ட ஓட்டு கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ஓட்டை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நியாயமான ஒரு பதில் தான். பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்காக அந்த நன்றிக்காக எல்லாம் ஓட்டுக்கு போடக்கூடாது. பணம் வாங்கிட்டுமே எப்படி ஏமாத்துறது அப்படிங்கறதுக்காக எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. அது நம்ம பணம் தான், அவங்களோட பணத்தை எடுத்து நமக்கு கொடுக்கல, நம்ம பணத்தை வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம ஓட்டு போடக்கூடாது. உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க, வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. இதான் இயற்கையா நடக்கிற பேச்சு. இதான் தலைமுறையா அவங்களோட பையன் அப்படிதான் வராங்களே தவிர இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வழி கொடுக்கறது இல்ல. கொடுத்தாங்க, செகண்ட் இயருக்கும் கொடுத்தாங்க, தேர்ட் இயருக்கும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இயருக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு ஓட்டு போட தகுதி இல்ல, அதனாலதான் கொடுக்கல. அங்கிள் கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா?